இடி இடிக்கவும் வானதி மறுக்க முடியாம உற்சவோட கார்ல ஏறுறா. உற்சவோட காரு பொள்ளாச்சி சாலையில போக ஆரம்பிக்குது. வழி எங்கும் மழை விடாம பெஞ்சதுனால காரோட முன்புற கண்ணாடி வழியா தெரு புகை மூட்டமா தெரியவும் உற்சவ் காரை செலுத்த ரொம்பவே சிரமப்பட்டான். வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சம் மழையோட இருள ஊடுருவ முடியாம திணறுது. மழை நீர்ல ஊர்ந்துகிட்டு இருந்த காரு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் போனதும் நிக்குது. முன்னால காருகள் எல்லாம் வரிசையா நின்னுகிட்டு இருந்ததை பார்த்த உற்சவ், ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறான் பக்கத்துல இருந்த கார்ல இருந்தவங்க கிட்ட. ரோட்டுக்கு குறுக்க பெரிய மரம் சாஞ்சிருச்சு சார், அதை கிளியர் பண்ண பிறகுதான் வண்டிங்க எல்லாம் போக முடியும்னு சொன்னாங்க அவங்க. எப்போ கிளியர் ஆகும் யாருக்கு தெரியும்? இந்த மழை இடி மின்னல்ல தகவல் தெரிவிச்சு ஆட்கள் வந்து அப்புறப்படுத்த எத்தனை நேரம் ஆகுமோ? ஒருவேளை விடிஞ்சு நாளைக்கு காலையில ஆட்கள் வந்தாலும் வரலாம். வண்டிகள் எல்லாம் ரிவர்ஸ் எடுத்து திரும்பவும் இப்போ என்ன செய்யறது அப்படிங்கிற வானதி கவலையோட. ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். இந்த மழையிலையும் இருட்டிலையும் காருக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறதும் நல்லதில்ல. உற்சவ் யோசிச்சான். என்னால உங்களுக்கு சிரமம் அப்படின்னா வானதி சங்கடத்தோட, அத தாமதமா கிளம்புறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்னா முகத்துல அடிச்ச மாதிரி. அப்பாவும் அம்மாவும் கூட கவலைப்படுவாங்களேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே செல்போன் அடிக்குது. வானதி எங்க இருக்க கேட்ட அப்பாவோட குரல்ல கவலை தெரியுது. அப்பா, இங்க ரோட்ல மரம் சாஞ்சிருக்கிறதுனால வண்டி எல்லாம் நகராம நிக்குது, மழை வேற அப்படிங்கிறா வானதி. இங்கேயும் நம்ம வயலுக்கு வர வழியெல்லாம் மரக்கிளைகள் முறிஞ்சு கிடக்குது. நான் பாஸ்கரை வர சொல்றேன், நீ மலர் வீட்டுக்கு போ அப்படிங்கிறாரு சங்கரன். இல்லப்பா வேண்டாம் அப்படின்னா வானதி உடனடியா. என்ன வேண்டாம்? அப்புறம் எப்படி வருவ? அங்கேயும் மழையா தானே இருக்கும். இத்தனை தூரம் வண்டியை ஓட்டிட்டு வர்றது மாமாவுக்கும் சிரமம். அக்காவும் ராத்திரியில தனியா வீட்டுல இருக்க பயப்படுவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல போக்குவரத்து சரியானதும் நானே வந்துடுறேன் அப்படிங்கிறா வானதி. பொள்ளாச்சி வந்ததும் பாஸ்கரனுக்கு போன் பண்ணு சொன்னாரு சங்கரன். உற்சவும் வானதியும் இன்னும் கொஞ்ச நேரம் கார்லயே காத்துட்டு இருந்தாங்க. வரிசையில நின்றுட்டு இருந்த வண்டிகள்ல லாரிகளை தவிர மத்ததெல்லாம் திரும்பி போயிருக்கவும் ரோடு வெறிச்சுன்னு இருக்கு. மழை நின்று இருந்தாலும் மின்னல் கண்ணை பறிக்குது. உற்சவ் சொன்னா, இதுக்கு மேலேயும் இங்க காத்துட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல, எங்க வீட்டுக்கு போயிடலாம். நாளைக்கு நீ உன் ஸ்கூட்டிலேயே உன் வீட்டுக்கு போகலான்னா. ஆனா வெளியில தங்குறதுக்கு எங்க அப்பா அம்மா அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறா வானதி. அனுமதிக்கவோ மறுக்கவோ முடியாத ஒரு சூழ்நிலையில நாம இருக்கோம். இப்போதைக்கு நீ பாதுகாப்பா இருக்கக்கூடிய இடம் என் வீடுதான். ஆனா உங்க வீட்டுக்கு நான் எப்படி? வானதி வெகுவா தடுமாறினா. வானதி, இக்கட்டான இந்த சமயத்திலையும் நீ என் கூட வர காட்டுற தயக்கம் என்ன அவமானப்படுத்துது அப்படின்னா உற்சவ் கோபத்தோட. நான் படிக்கும்போது பிக்னிக் போற சமயங்கள்ல ஆண்களும் பெண்களும் ஒரே ரூம்ல கூட தங்கியிருக்கோம். என் வீட்டுல கூட சமயத்துல என் கூட படிச்ச தோழிகள்லாம் தங்குனது உண்டு. யாரும் எதையும் வித்தியாசமா நினைச்சது இல்ல. அன்னைக்கு ஈவினிங் உற்சவ சந்திச்சதுல இருந்து அவன் அடிக்கடி தம் மேல கோவப்படுறதால ஏற்பட்ட வருத்தமும், தன்னை அவனோட தோழியா நினைச்சு அவனோட வீட்டுக்கு தங்க அழைச்சதுனால ஏற்பட்ட மகிழ்ச்சியுமா வானதி சொன்னா. இது இந்தியா சார், பாரிஸ் இல்ல. இங்க ஒரு பொண்ணு தனியா வெளியில போய் தங்குனா பெத்தவங்களுக்கு, ஊருக்கு, உறவுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அவ சொல்லவும், இந்தியாவும் நிறையவே மாறிடுச்சு வானதி. கலாச்சாரத்தை காப்பாத்துறதுக்காக யாரும் அவங்களோட மகிழ்ச்சிய கொடுக்கறதுக்கு இங்க தயாரா இல்ல. அதுவும் சரியோ தப்போ, இன்னைக்கு இருக்கிற இளம் பெண்கள்லாம் அவங்க எடுத்த முடிவுகளை செயல்படுத்துறதுலயும் எந்த தயக்கமும் காட்டுறது இல்ல. நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னா வானதி. பெத்தவங்க கிட்ட எத்தனையோ அன்பும் மரியாதையுமா இருந்தப்பவும் தானே முடிவெடுத்தபடி படிப்பை முடிச்சதும் வேலை பார்க்கறது அப்படிங்கிறது நினைவுக்கு வருது. உற்சவ் வீடு போய் சேர்ற வரைக்கும் அவகிட்ட பொதுவான விஷயங்கள் நிறைய பேசிக்கிட்டே வந்தான். அவனோட படிப்பு, பாரிஸ் பத்தி எல்லாம் சொன்னான். பிரெஞ்சு மக்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவ் வானதி. இந்தியா மாதிரியே பிரான்சும் தொன்மையான கலாச்சாரம் கொண்ட நாடு. பிரெஞ்சுக்காரர்கள் ரொம்பவே கலாரசனையும் கலை உணர்வும் கொண்டவங்க. சிற்ப கலையிலையும் ஓவியத்திலையும் அவங்களுக்கு ஆர்வமும் பக்தியும் அதிகம். டாவின்சி, ரஃபேல், பிகாசோவோட படங்களுக்கு முன்னால எப்போதும் ஒரு விசுவாச கும்பல் நின்னுகிட்டு இருக்கும். மோமார்ட்டுங்கிற ஒரு புகழ்பெற்ற கிராமம் ஒண்ணு மலை உச்சியில இருக்கு. ஓவியர்கள், பல எழுத்தாளர்கள்,
பலவிதமான கலைஞர்களும் அங்க தன்னிச்சையா வாழ்ந்து வராங்க. அங்க தெரு முழுக்க ஓவியர்கள் படம் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. சுற்றுலா பயணிகளை நிக்க வச்சு அவங்கள உடனுக்குடனே போர்ட்ரேட் வரைஞ்சு தருவாங்க. சிரிப்பும் பாட்டுமா ரொம்ப உற்சாகமான கிராமம் அது. உற்சவ் சொன்னதை வியப்போட கேட்டுக்கிட்டு இருந்த வானதி கேட்டா, ஓவியத்தையே தொழிலா எடுத்துக்கிட்ட உங்களுக்கு அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதுல வரும் வருவாயில என்ன சம்பாதிச்சு என்ன சேமிக்க முடியும்? சேமிக்க வேண்டிய அவசியம் இல்ல வானதி. அங்கெல்லாம் இளைஞர்களுக்கு குடும்ப பாரத்தை சுமக்கிற வழக்கம் இல்ல. ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் ஒரு வயசுக்கு பிறகு அவங்க ஒரு தனி பிரஜை. கல்லூரியில படிக்கும்போது கூட தனியா அறை எடுத்து தான் தங்குறாங்க. அவங்க எதிர்காலத்துக்கு அவங்கவுங்களே பொறுப்பு. இதுல நீங்க எந்த ரகம்? தாத்தாவோட தொழில்ல பொறுப்பேத்துக்க வந்திருக்கும் போதே நீ என்னை பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டாமா? என்னோட எதிர்காலம் மட்டும் இல்ல, என்னை சார்ந்தவங்களோட எதிர்காலத்துக்கும் நான் தான் பொறுப்பு. அப்படின்னா உங்க குடும்பத்தினர் அதிர்ஷ்டசாலிகள். உனக்கு புரிஞ்சா சரி. வானதி கேள்வியோட திரும்பி பார்க்கும்போது காரு ஒரு அழகான பங்களா முன்னாடி நின்னுது. இறங்கு வானதி, இதுதான் வீடு அப்படின்னா உற்சவ். வானதி கார் கதவை திறக்க போகும்போது செல்போன் அடிக்குது. வானதி, ரோடு சரியாயிடுச்சா? பஸ் கிளம்பிடுச்சா அப்படின்னா வேணி தவிப்போட. உற்சவோட பேசிக்கிட்டே வந்ததுல பெத்தவங்களுக்கு தகவல் சொல்ல மறந்து போனதை நினைச்சு தன்னையே நொந்துகிட்டபடி அம்மாவுக்கு விவரம் சொன்னான். பொம்பளை புள்ள ராத்திரி நேரத்துல வெளியில தங்குனா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த சின்ன ஊர்ல வதந்திகள் பரவுறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? உனக்கு இது புரிய வேண்டாமா அப்படின்னா கடிந்த குரல்ல. ஊருக்கு வர வழியே இல்லாதப்போ நான் என்னமா செய்ய முடியும்? மழையில பஸ்ல உட்காந்துக்கிட்டு நடு ரோட்ல ராத்திரியே கழிக்கிறதுக்கு பதிலா இவங்க வீட்டுல தாத்தா மாமா அத்தைன்னு குடும்பத்தினரோட பாதுகாப்புல இருக்கிறது மேல் இல்லையா? இது நீயே ஏற்படுத்திக்கிட்ட பிரச்சனை தான். வழக்கம் போல வேலை முடிஞ்சதும் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருந்தா இந்த தொல்லையே இருந்திருக்காது. இதுக்குதான் பொண்ணை வேலைக்கு அனுப்ப வேண்டான்னு உன் அப்பா கிட்ட சொன்னேன். வேணி என்ன செய்யறதுன்னு தெரியாம புலம்ப உற்சவ் வானதி கிட்ட இருந்து போனை வாங்கினான். சரியா 20 நிமிஷம் வேணிக்கிட்ட ஏதோ பேசினான். அவன் போனை திருப்பி கொடுத்தப்போ, சரி நாளைக்கு வீட்டுக்கு வந்துடு வானதி, ஜாகிரதையா இரு அப்படின்னா வேணி. வானதி ஆச்சரியத்தோட உற்சவ பார்க்க அவன் பெருமையா சிரிச்சுக்கிட்டே முன்னாடி நடந்தான். காலிங் பெல்ல கைய வைக்கிறதுக்கு முன்னாடியே கதவு திறந்தது. தாத்தா, நீங்க இன்னுமா தூங்கல அப்படின்னா உற்சவ். கார் வந்து நேரமாச்சே, உள்ள வரலையேன்னு பார்த்தேன் அப்படின்ன வரதராஜு. கூட யாருப்பா அப்படிங்கிறாரு வியப்போட. ஹாலோட பெரிய விளக்க எரிய விட்ட உற்சவ், நல்லா பாருங்க தாத்தா, நம்ம வானதி அப்படின்னா. வானதியா? என்னம்மா இந்த நேரத்துல அப்படின்னாரு வியப்பு மாறாம. உற்சவ் விவரம் சொன்னதும், சரிதான், ஆபத்தான வேலையில எதுக்கு தனியா போகணும், நீ இங்கேயே இரு சொன்னாரு வரதராஜ். வீடு ரொம்ப அமைதியா இருக்கே, மாமா வீட்டுல எல்லாரும் எங்க அப்படின்னா உற்சவ். சுதாவோட பெரியப்பா பொண்ணு வந்திருந்தா, அவளோட ஊட்டி போயிட்டு வரதா சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டாங்க. நீங்க அப்ப தனியாவா இருக்கீங்க? எனக்கு சொல்லிருக்கலாமே. ஏதாவது சாப்பிட்டீங்களா தாத்தா? நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜில் பிரெட்டும் பழங்களும் பாலும் இருக்கு, நீயும் சாப்பிட்டுட்டு நம்மளோட புது விருந்தாளிக்கும் கொடு. வரதராஜ் சாதாரணமா பேசினாலும் குரலோட அயர்வை உணர்ந்து, உடம்பு சரியில்லையா தாத்தான்னு கேட்ட உற்சவ் புறங்கையால அவரோட நெத்திய தொட்டான். உடல் சூடா இருந்தது. இந்த நிலைமையில மோகன் மாமாவையாவது துணைக்கி இருக்க சொல்லிருக்கணும் நீங்க. இல்லைன்னா எனக்காவது ஒரு போன் பண்ணிருக்கலாம். மாத்திரை ஏதாவது சாப்பிட்டீங்களா சொல்லிக்கிட்டே கபோர்ட திறந்தான். இப்போதான் மாத்திரை சாப்பிட்டேன் அப்படின்னாரு வரதராஜ். வெறும் வயிற்றுலையா? உற்சவ் கேட்க வானதி சுத்திலும் பார்த்தா. சாப்பாட்டு மேஜையில காலையில சாப்பிட்டதெல்லாம் எடுக்காம அப்படியே இருந்தது. சமையலறையும் ஒரே கலேபரமா இருக்க, தாத்தாவும் பேரனும் ஒருத்தர் பார்த்தபடி நிற்க வானதி இயல்பா உதவ முன் வர்றா. முதல்ல சாதமும் ரசமும் சூடா செஞ்சு வரதராஜுக்கு சாப்பிட கொடுத்தவ, காய்கறி கூடைய தேடி உருளைக்கிழங்க வறுத்து பருப்பு மசியலோட உற்சவும் அவளும் சாப்பிடுறாங்க. சிங்கில கடந்த பாத்திரங்கள்ல தொலைக்கி, சமையல் மேடையில செதறி கிடந்த உணவுப் பொருட்களை எல்லாம் அகற்றி, டைல்ஸ் எல்லாம் சோப்பு நீர்ல சுத்தம் பண்ணி, கீழே கொட்டி காஞ்சு போய் கிடந்த சாம்பார் கரைகளையும் எண்ணெய் பிசுக்கையும் ப்ளீச்சிங் வாட்டரால சுத்தம் செஞ்சுன்னு ஒரு 2 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு சமையலறை பளிச்சிடுது. ஹால் சோஃபால கிடந்த துணிகளை எடுக்க முற்படும் போது தாத்தாவை தூங்க வச்சுட்டு வந்த உற்சவம் உதவி செஞ்சான். 2 பேரும் பேசிக்கிட்டே வேலையை முடிச்சிட்டு தூங்க போகும்போது நடுராத்திரி ஆயிருந்தது. பிரீத்தியோட அறையில அவளை தூங்கும்படி சொன்ன உற்சவ், என்னால உனக்கு வேலை அதிகம் அப்படின்னா. எனக்காக நீங்க உதவலையா? அது மாதிரிதான்
சொன்ன வானதி ரூம் கதவை சாத்திட்டு முகம் கை கால்களை கழுவி படுக்கையில விழுந்தவ அலுப்புல அப்படியே தூங்கி போனான். காலையில கதவு தட்டப்பட்ட சத்தம் கேட்டதும் எழுந்து உட்கார்ந்த வானதிக்கு ஒரு நிமிஷத்துக்கு பிறகுதான் தான் எங்க இருக்கோங்கிறத நினைவு வருது. அவசரமா எழுந்து போய் கதவை திறந்தா. கையில காஃபி கப்போட நின்னுட்டு இருந்த உற்சவ் குட் மார்னிங் அப்படின்னா தன்னோட வரிசையான பற்கள் மின்ன. தன்னோட வாழ்க்கையில முதல் முறையா கண் விழிச்சதும் பாக்குற இந்த முகமும் சிரிப்பும் தனக்கு என்னைக்கும் மறக்காதுன்னு தோணுச்சு வானதிக்கு. என்ன வானதி, காஃபிய பார்த்ததும் திகச்சிட்டியா? பயப்படாம குடிக்கலாம், என் காஃபி நல்லாவே இருக்கும் அப்படின்னா உற்சவ். நானே வந்திருப்பேன்னு, நீங்க எதுக்காக எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறா வானதி லேசான கூச்சத்தோட. நீ இந்த வீட்டுல இப்ப கெஸ்ட் இல்லையா, அதனாலதான் சொன்ன உற்சவ். சீக்கிரம் குடி, சூடு ஆறிடுச்சுன்னா டேஸ்டுக்கு நான் உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறான் காஃபி கப்பை கொடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ சொன்ன வானதி காஃபி கப்பை வாங்கிட்டு பல்ல தொலைக்கிட்டு வந்து காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு கீழே வந்தா. டைனிங் டேபிள்ல உட்காந்து பிரெட்டுக்கு வெண்ணெய் தடவிக்கிட்டு இருந்த உற்சவ் எப்படி இருந்தது என் காஃபி அப்படின்னா. சூப்பர். தாத்தா எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறா வானதி. ஜுரம் குறைஞ்சிருக்கு, ஆனா சோர்வாதான் இருக்காரு. வானதி இட்லியும் சாம்பாரும் செஞ்சா. வரதராஜ் 2 வாய் சாப்பிட்டதோட ஒதுக்கி வைக்கவும் வானதி எழுந்து அவர் பக்கத்துல போறா. சாப்பிட மறுத்தீங்கன்னா பலகீனம்தான் அதிகமாகும். உங்களுக்கு தெரியாதது இல்ல, நல்லா சாப்பிட்டாதானே சீக்கிரமா குணமடைய முடியும். ஒரு குழந்தைகிட்ட பேசுற மாதிரி பேசி அவரை சாப்பிட வச்சா. வரதராஜ் கண்களை மூடி பின்னால சாஞ்சு உட்கார்றார். அவரை தொட்டு பார்த்த வானதி ஜுரம் இன்னும் இருக்கு, டாக்டர்கிட்ட காட்டினா தேவல அப்படிங்கிறா உற்சவ் கிட்ட. உற்சவ் டாக்டருக்கு போன் பண்ண போகவும் வரதராஜ் அலுப்போட தலையசைக்கிறார். வயசானதுக்கு பிறகு ஒரு நாள் போகும்போதும் ஆயுள்ல ஒரு நாள் கழியறதா தான் அர்த்தம். போற உயிரை எத்தனை நாள் பிடிச்சு வைக்க முடியும்? உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு இத்தனை சொகுசும் போஷாக்கும் வேண்டியிருக்கு. உயிர் போன பிறகு வெறும் போனோம். விதவிதமா ஜோடிச்சாலும் தூக்கி எறியத்தான் வேணும். நீங்க இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது சொன்ன வானதி. நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், அப்பதானே உங்க குடும்பத்தையும் உங்களையே நம்பி இருக்கிற தொழிலாளர்களையும் கவனிக்க முடியும். வானதி சமாதானப்படுத்த முயல அவரு மறுப்போட தலையசைக்கிறாரு. நானா நம்பி இருக்கிறவங்களை காப்பாத்துறவன் இல்ல, நம்புனவங்கள நடு வழியில விட்டவன், விரும்பி வந்தவளையும் வாழ வந்தவளையும் கூட ஏமாத்தினவன். வானதிக்கு அவரோட பேச்சோட பொருள் புரியலைன்னாலும் உடலோட சுகவீனம் மனச பலவீனமாக்குங்கிறத புரிஞ்சவளா அவரோட கைகளை பிடிச்சுக்கிட்டு ஆறுதலா பேச முயற்சி பண்றா. உடலும் மனசும் தளர்ந்து போக வரதராஜோட நினைவுகள் வசமிழந்து போகுது. லக்ஷ்மி என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிறாரு கண்களை மூடினபடி. நான் உனக்கு துரோகம் செய்யல மோகன், மைதிலி, அப்பா தப்பு செய்யல. சங்கரா என்னை மன்னிச்சிடு, என் உயிர் போறதுக்குள்ள உன் முகத்தை காட்டிட்டு போ. லக்ஷ்மி லக்ஷ்மி. அவரோட மூடிய இமைகள்ல இருந்து வழிஞ்ச நீரை ஒத்தி எடுத்த வானதி திடுக்கிட்டா. லக்ஷ்மி, சங்கரன், இந்த பெயர்கள் அவளை குழப்புது. தாத்தா அமைதியா இருங்க, டாக்டர் இப்ப வந்துடுவாரு. அவரை பிடிச்சிட்டு இருந்த அவளோட கைகள் நடுங்குது. கொஞ்ச நேரத்துல வந்த டாக்டர், வைரஸ் காய்ச்சல் மாதிரி தான் தெரியுது, மருந்து கொடுங்க, நான் நாளைக்கு வரேன் சொல்லிட்டு அவர் கிளம்பவும் உற்சவும் வானதியும் வரதராஜுவ மருந்த சாப்பிட வச்சு மறுபடியும் படுக்கையில படுக்க வச்சாங்க. வானதி குளிக்கணும்னு சொன்னதும் உற்சவ் அவ இருந்த அறையில இருந்த கபோர்டை காமிக்கிறான். அந்த உடைகள்ல உனக்கு பொருத்தமானதை எடுத்து பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் யாரோடது கேக்குறா வானதி. என் மாமா பொண்ணு பிரீத்தியோடது, அவளும் இந்த வீட்டு பெண்ணுதான், அதனால நீ தயக்கமே பட வேண்டாம். அந்த உடைகள்ல இருந்து ஒரு ஸ்கர்ட்டும் ஒரு டாப்ஸும் தேடி எடுத்துக்கிட்டு குளிச்சு முடிச்சிட்டு வந்து தலைவாரும் போது கண்ணாடியில தெரிஞ்ச வானதி அவளுக்கே புதுசா தெரிஞ்சா. சமையல் அறைக்கு போனவ வரதராஜுக்கு கஞ்சி தயார் பண்ணி வச்சுட்டு அவளுக்கும் உற்சவுக்கும் மதிய உணவை தயார் பண்ணி வீட்டை ஒதுக்கி வச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு புறப்பட தயாரானா. சங்கரன் கொடுத்துட்டு போன கணக்கின்படி அந்த வார கூலிய வேலையாட்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா வானதி. கடைசியா பணம் வாங்க வந்த மாணிக்கம், பாப்பா இன்னும் ஒரு 100 ரூபாய் அதிகமாத்தா, அடுத்த வார கணக்குல கழிச்சுக்கலாம் அப்படின்னா. போன வாரமும் அப்பா கிட்ட இதேதான் சொன்னேன், சாராய கடை பக்கம் உன்னை அடிக்கடி பாக்குறதா கேள்விப்படுறோமே அப்படின்னா வானதி. நாள் முழுசும் வெயில் மழை பார்க்காம வேலை செய்யறோம், ராவு மேல் வலிக்கு மருந்து மாதிரி குடிச்சிட்டு தூங்குறது தான், அதுக்காக குடும்பத்தை கவனிக்காத ஆளானா என் பொண்டாட்டிய வேணாலும் கேட்டு பாரு கண்ணு, நீ என்னதான் சொன்னாலும் அட்வான்ஸ் எல்லாம் இப்ப தர முடியாது கராரா பேசி அவனோட கூலிய கொடுத்த வானதி, உன் மகளுக்கு இது எத்தனாவது மாசம் அப்படின்னு விசாரிக்கிறா. 7 மாசம் ஆச்சு கண்ணு மாணிக்கம் சொல்லவும்,
இந்தா என் சம்பளத்துல இருந்து 500 ரூபாய், உன் மகளுக்கு சத்தா ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுன்னு சொல்லி அவன்கிட்ட 500 ரூபாய கொடுத்தா வானதி. முகம் மலர அவகிட்ட பணத்தை வாங்கின மாணிக்கம், என் தாய் அப்படியே உன் பாட்டி மாதிரி குணம் அப்படின்றான் வாஞ்சையா. பாட்டியா? ஆமா, உங்க அப்பாவை பெத்தவங்க லக்ஷ்மி அம்மா எத்தனை கண்டிப்போ அத்தனை கருணையும் உள்ளவங்க. உழைக்கவும் சரி கொடுக்கவும் சரி தயங்கவே மாட்டாங்க. என் தாத்தா? ஒரு நிமிஷம் மாணிக்கம் யோசிச்சான். உன் தாத்தாவை நான் பார்த்ததே இல்லை கண்ணு. அந்த காலத்திலேயே அயல் தேசம் போய் வேலை பார்க்கறதா பேசிக்குவாங்க. என் பாட்டிக்கு சொந்த ஊரே இதானா? இல்ல இல்ல, வால்பாறைக்கு மேல மலை பக்கத்துல இருந்து இங்க வந்து நிலம் வாங்கி இப்படியே தங்கிட்டதா பேச்சு. என் பாட்டிக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களா? தாத்தாவுக்கு சொந்த ஊர் எது? இதையெல்லாம் உங்க அப்பா கிட்ட கேட்டாதானே தெரியும். இங்க சின்னதா ஒரு நிலத்தை வாங்கி குடிசை போட்டு குடியேறினது எனக்கு தெரியும். அசராத உழைப்பால உன் பாட்டி பக்கத்துல இருந்த நிலங்களை எல்லாம் வாங்கினாங்க. உன் அப்பா டவுன்ல வியாபாரம் எல்லாம் செஞ்சு குடிசை வீட்டை மாடி வீடா ஆக்குனாரு. அவ்வளவுதான் தெரியும் எனக்கு சொன்ன மாணிக்கம். வரட்டுமா பாப்பா, பொழுது இறங்கிடுச்சுன்னு கிளம்புனான். சில நிமிஷங்கள்ல வாசல்ல மாணிக்கத்தோட குரல் உற்சாகத்தோட கேட்டது. மாப்பிள்ள முதலாளியா? நம்ம பெரிய பாப்பா வரலையா? அவன் கேட்ட கேள்விக்கு பாஸ்கரன் பதில் சொல்றதை கேட்டதும் வானதி எழுந்து உள்ள போக பாக்குறா. அதுக்குள்ள அவ பக்கத்துல வந்துட்ட பாஸ்கரன், வானதி அடுத்த பண்ணக்காரமா ஆயிட்டியா அப்படின்னு கேக்குறான் அவ கையில இருந்த கணக்கு நோட்டை பாத்துக்கிட்டு. வானதி பதில் பேசாம இருக்கவும், இந்த வேலைய உன்னைய செய்ய விட்டுட்டு மாமா எங்க போனாரு அப்படிங்கிறான் திரும்ப அவகிட்ட. வானதி அவ அம்மாவை அழைச்சுக்கிட்டு உள்ள போக முற்படவும், வானதி அப்படிங்கிறான் பாஸ்கரன் குரல்ல ஒரு அழுத்தத்தோட. அந்த குரலுக்கு பழக்கமே பட்டிராத வானதி வியப்போட திரும்பி பார்த்தா. ஏன் பதில் சொல்லாம போற வானதி? உன் படிப்பால நீ கத்துக்கிட்டது இதானா? இல்ல என் மேல நீ வச்சிருக்கிற அபிப்பிராயம் இவ்வளவுதானா? நான் உன் அக்காவோட கணவன். புதுசா அறிமுகம் ஆனவங்க கிட்ட கூட சீக்கிரமா பழகுற நீ என்கிட்ட மட்டும் ஏன் எப்பவும் விலகி போற? சொல்லு வானதி. பாஸ்கரனோட கேள்வியில இருந்த நியாயம் மனச தொடவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறா வானதி. இதுதான் அவளுக்கே தெரியாத ஒரு விஷயத்த அவ என்னன்னு சொல்லி விளக்குறது? வானதி திணறிக்கிட்டு இருந்தப்போ அவளை விடுவிக்க வந்தது மாதிரி வேணி வந்தா. மாப்பிள்ளையா? வாங்க வாங்க. மலர் வரல? குழந்தை எப்படி இருக்கான்? மருமகன் கிட்ட நலம் விசாரிக்க ஆரம்பிக்கிறா. யாரும் வரல அத்தை, நடவுக்கு நாத்து வாங்க இந்த பக்கமா வந்தேன். மாமா இருந்தா பாத்துட்டு போகலான்னு வந்தேன் சொல்றான் பாஸ்கரன். மாமா ஊத்துக்குழி வரைக்கும் போயிருக்காங்க, வர நேரம்தான், அதுக்குள்ள நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்ன வேணி, வானதி மாமாவுக்கு வாழை இலை எடுத்து போடு அப்படின்னு மருமகனை உபசரிக்க ஆரம்பிக்கிறா. பாஸ்கரன் சாப்பிட்டுட்டு கிளம்பி போற வரைக்கும் வானதி தன்னோட ரூமை விட்டு வெளியிலேயே வரல. கிளம்பும் போது பாஸ்கரன் கேட்டான், ஏன் வானதி வேலைக்கு போகல? ஒரு வாரம் லீவுன்னு சொன்னான் அப்படிங்கிறாரு சங்கரன். கொஞ்ச நேரம் யோசனையில இருந்தவன் சரிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்பி போனான். எப்போதும் உற்சாகமும் துடிப்புமா இருக்கிற வானதி அதிகமா பேசாம உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த வேணி வானதிய தொலைச்சு எடுக்கிறா. நான் நல்லாதாமா இருக்கேன் சொன்னா வானதி. அப்படியே வேலைக்கு போகல? நேத்து உற்சவோட தாத்தா கூட போன் பண்ணி வானதிய அனுப்பி வைங்கன்னு சொன்னாரு. அப்படியும் நீ ஏன் போகல? ஒரு நிமிஷம் மகளை ஒத்து பார்த்த வேணி, அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே வானதி, அம்மாட்ட சொல்லு அப்படின்னுட்டு அவளோட முகவாய பிடிக்கிறா. நீங்க கவலைப்படுறபடியா எதுவும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி சமாளிச்சால தவிர, உற்சவோட தாத்தா வரதராஜு ஜுரத்தால உடல் பலகீனமான நிலையில லக்ஷ்மி லக்ஷ்மின்னு மருகுனதும் சங்கரா மன்னிச்சிடுன்னு சொன்னதும் அவளோட மனசுல நெருடிக்கிட்டே இருந்தது. அவளோட பாட்டி லக்ஷ்மி அம்மாவை பத்தி விவசாய கூலி பட்டு வெகுவா புகழ்ந்த போதும் இன்னும் சில நிகழ்ச்சிகளை எல்லாம் கோர்வையாக்கி பார்த்தப்போ தன்னோட அப்பா சங்கரனுக்கும் வரதராஜ் குடும்பத்துக்கும் ஏதோ தொட்டும் தொடராமலும் உறவு ஊசலாடிக்கிட்டு இருக்கிறத படிச்ச பொண்ணான அவளால யூகிக்க முடியுது. அப்போ அங்க வந்த சங்கரன், வானதி இந்த பணத்தை வேணு கொடுத்ததா முத்துக்கவுண்டர் மாமாட்ட கொடுத்துட்டு அவரோட உடல்நிலை பத்தி விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி முத்துக்கவுண்டருக்கு அவரோட குத்தகைக்காரர் கொடுத்து அனுப்பின பணத்தை வானதி கிட்ட கொடுத்தாரு. கவுண்டர் மாமா தினம் ஒரு தடவையாவது இங்க வந்துடுவாரு, பாவம் இப்ப நடக்கவே சிரமப்படுறாரு அப்படிங்கிறா வானதி அனுதாபத்தோட. அவ போனப்ப வீட்டு தாழ்வாரத்துல படுத்திருந்த முத்துக்கவுண்டர் அவளை பார்த்ததும் உற்சாகத்தோட எழுந்து உட்கார்றாரு. வானதியா? வா கண்ணு வா, பார்க்க முடியலையேன்னு கவலையா இருந்தது, நீயே வந்துட்ட, இப்படி உட்காருடா அப்படிங்கிறாரு பெரம்பு நாற்காலிய காமிச்சு. எப்படி இருக்கீங்க மாமா சொன்ன வானதி பிரியத்தோட அவரோட கைகளை பிடிச்சுக்கிறா. நடக்கத்தான் முடியல,
ஏற்கனவே கவனிக்காத பிள்ளைங்களுக்கு வேண்டாத சுமையா போயிடக்கூடாதுன்னு தான் துக்கமா இருக்கு அப்படின்னாரு முத்துக்கவுண்டர். நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்க மாமா சொன்ன வானதி அப்பா கொடுத்த பணத்தை கொடுத்துட்டு அம்மா கொடுத்த சாதத்தையும் மீன் குழம்பையும் அவருக்கு பரிமாறவும் முத்துக்கவுண்டரோட கண்கள் கலங்குது. சங்கரனை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். உன் அம்மா கல்யாணமாகி வந்ததுல இருந்து என்னைய அண்ணானும் என்னோட மனைவிய அண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சா. அந்த பழக்கத்துல நீயும் மலரும் மாமா அத்தைன்னு உறவு கொண்டாடினீங்க. உண்மையில ரத்த பாசத்தை விட பழகுன பாசம்தான் பெருசு கண்ணு. இல்லைன்னா பெத்த தகப்பனே வந்து கெஞ்சின போதும் மனமிறங்காத உன்னோட அப்பா எனக்கு முடியல என்னதும் கவலைப்படுவானா? பெத்த பிள்ளைங்க கவனிக்காம புறக்கணிச்ச போதெல்லாம் கவலைப்படாத நான் உங்களவெல்லாம் பார்க்க முடியாம போனதும் இடிஞ்சு போவேனா? இந்த உலகத்துல நட்புக்கு மிஞ்சின விஷயம் எதுவுமே இல்ல வானதி அப்படிங்கிறாரு முத்துக்கவுண்டர் நெகிழ்ச்சியான குரல்ல. என் தாத்தா எங்க இருக்கிறார் மாமா அப்படின்னா வானதி ஆர்வமா. தாத்தாவா? ஆமா, இப்ப சொன்னீங்களே என் அப்பாவோட அப்பா பத்தி. முத்துக்கவுண்டர் தவறுதலா வாய விட்டத உணர்றாரு. அவரு சமாளிக்க முயற்சி பண்றதுக்கு முன்னாடி வானதி படபடக்கிறா. மாமா, நான் இன்னும் சின்ன பிள்ளை இல்ல, எதுக்கு என்கிட்ட மறைக்கணும்? உண்மையை சொல்லுங்க. மறைக்கும்படியா பெரிய ரகசியம் எதுவும் இல்ல கண்ணு. ரகசியம் இல்லைன்னா எதுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. வானதி மறுபடியும் மறுபடியும் வற்புறுத்தவும் முத்துக்கவுண்டர் தனக்குள்ள முடிவு செஞ்சவரா சொன்னாரு. உன் தாத்தாவும் பாட்டியும் வேற வேற ஜாதி சமூகத்தை சேர்ந்தவங்க வானதி. அந்த காலத்திலேயே கலப்பு மனம் செஞ்சவங்கன்னு சொல்லலாம். வசதி படைச்ச குடும்பத்தை சேர்ந்த உன் தாத்தா ஏதோ காரணத்தால உன் பாட்டிய விட்டுட்டு வெளிநாடு போனவரு அங்கேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டார். உன் பாட்டி ரொம்ப சிரமப்பட்டு உன் அப்பாவை வளர்த்தாங்க. தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்கிறதோட கூட கணவனும் இல்லாததுனால போன இடத்துல எல்லாம் உன் அப்பாவும் பாட்டியும் அவமானத்தையே சந்திச்சாங்க. தான் பட்ட அவமானம் தம் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சு அவங்க மனசுல ஒரு தாழ்வு உணர்ச்சி ஏற்பட்டுடக்கூடாதுங்கிறதுக்கு தான் உன் அப்பா உங்க 2 பேரையும் பொத்தி பொத்தி வளர்த்தான். எதையும் சொல்லாமையும் இருந்தான். மறைக்க தேவையே இல்ல மாமா. எங்க அப்பாவுக்கே தெரியாம அவருடைய மூத்த தலைமுறை செஞ்ச தப்பால நாங்க ஏன் காயப்படணும்? அப்படி யாராவது எங்களை புண்படுத்த நினைச்சா நிச்சயம் அவங்க முட்டாளாதான் இருக்கணும்னா வானதி. இந்த மன தெளிவும் பக்குவமும் எப்போதும் உனக்கு இருக்கணும் அப்படிங்கிறாரு முத்துக்கவுண்டர் ஆசீர்வதிக்கிற விதமா. மாமா, என் தாத்தாவோட பேர் என்ன? வானதி அடக்கம் மாட்டாத ஒரு ஆர்வத்தோட கேட்கவும் அவர் சொல்றாரு வரதராஜு. வானதி திகைச்சு போறா. உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டு இருந்த விஷயம் உறுதிப்பட்டதுல மூளை ஒரு நொடி ஸ்தம்பிக்குது. உற்சவ் கூட போய் அவங்க வீட்டுல தங்கியிருந்த அன்னைக்கு ராத்திரி வரதராஜு ஜொர வேகத்துல லக்ஷ்மி சங்கரான்னு புலம்புன போதே புரிஞ்சும் புரியாததுமா ஏதோ நிழல் தட்டுனுச்சு. இப்போ அந்த நிழலுக்கு உருவம் கிடைச்சிட்டதுல மனசு படபடக்குது. மாமா, என் தாத்தா இப்ப எங்க இருக்கார் தெரியுமா அப்படிங்கிறா முத்துக்கவுண்டர் கிட்ட. அவரு கோயம்புத்தூர்ல இருந்தப்போ அவரோட மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டதாகவும் அதன் பிறகு மகள் கூட பாரிஸ் போயிருக்கிறதாவும் கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு தகவல் இல்லம்மா. உன் அப்பாவையும் தாத்தாவையும் இன்னார்னு இந்த பகுதியில யாருக்கும் தெரியாததால விவரம் சொல்றதுக்கும் ஆள் இல்ல. உன் தாத்தாவோட 2வது மனைவி இறந்ததை கூட அவர் சொல்ல சொன்னதா அவரோட மேனேஜர் தெரியப்படுத்தினாரு. அந்த அம்மா ரொம்ப நல்ல பெண்மணி. உன் அப்பாவுக்கு அந்த அம்மா மேல கோபம் இல்லைன்னாலும் தன்னோட அப்பாவோட உறவு தொடர்புகளை வளர்க்க பிரியப்படாததால துக்கத்துக்கு கூட போகல. ரொம்ப நேரம் கழிச்சு வானதி அங்கிருந்து கிளம்பி வீடு வந்து சேர்ந்த பின்னாடியும் ஏதோ பிரம்மையோடையே இருந்தா. வரதராஜு என் தாத்தா, உற்சவ் அவன் மாமா வீட்டுக்காரவங்க எல்லாம் என்னோட உறவினர்கள். என்ன அதிசயம் இது! வால்பாறையோட மலைப்பிரதேசத்துல சுத்தி திரிஞ்ச பாட்டியையும் கோயம்புத்தூர்ல பிறந்த தாத்தாவையும் சந்திக்க வச்சு பிறகு பிரிச்சு வச்ச விதி ஒரு தலைமுறை கழிஞ்ச பிறகு பாரிஸ்ல இருந்து தாத்தாவை அழைச்சிட்டு வந்து பொள்ளாச்சியில இருந்து பேத்தி இழுத்துட்டு போய் மறுபடியும் சந்திக்க வச்சிருக்கு. வானதிக்கு இந்த விஷயத்த யார்கிட்டயாவது சொல்லி குதிக்கணும் போல இருந்தது. யார்கிட்ட சொல்றது? தாத்தா மேல இன்னும் வெறுப்பா இருக்கிற அப்பா விஷயம் தெரிஞ்சா என்ன வெளியிலேயே விட மாட்டார். தாத்தாவும் அவர் குடும்பமும் நான் யாருன்னு தெரிஞ்சா எப்படி வரவேற்பாங்க? முக்கியமா உற்சவம் என்ன நினைப்பான்? மகிழ்ச்சி அடைவானா? இல்ல தாத்தாவோட அங்கீகாரம் இல்லாத குடும்பத்து பொண்ணுன்னு என்ன கேவலமா பாப்பானா? தன்னை பார்த்ததும் மலர்ந்து போற அவனோட முகம் ஏளனமா சுழிச்சா அவளால தாங்கவே முடியாத மாதிரி இருந்தது. ரொம்ப நேரம் யோசனைக்கும் தவிப்புக்கும் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவளா வானதி உறங்க தொடங்கினான்.
வானதி காலையில தன்னோட வழக்கமான உற்சாகத்தோட தொழிற்சாலைக்கு கிளம்பவும், இப்பதான் உன்னை பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஒரு வாரமா எங்களை பயமுறுத்திட்டியே, சொன்ன வேணி சிரிச்சுக்கிட்டே மகளை வழி அனுப்புனா. தொழிற்சாலை அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்ச வானதி வரதராஜ் எதிரில நின்னு, ஹலோ தாத்தா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிச்சப்போ வழக்கத்தை மீறின நெருக்கம் குரல்ல தெரிஞ்சது. அவளை பார்த்ததும் வரதராஜோட முகம் மலர்ந்தது. சார்னு அழைச்சிட்டு இருந்தவளை அவரோட வீட்டுக்கு வந்தப்போ அவர்தான் தாத்தான்னு கூப்பிட சொல்லியிருந்தார். அவளோட அழைப்புல மகிழ்ந்து, ஒரு வாரமா ஒரு போன் கூட செய்யாம வராம இருந்துட்டியே, உனக்கு உடம்பு சரியில்லையோன்னு எனக்கு கவலையா இருந்தது. இன்னைக்கு நீ வராம இருந்திருந்தா ஈவினிங் நானே உன்னை பார்க்க வந்திருப்பேன்னு சொல்றாரு வரதராஜ். நல்ல வேலை நான் இன்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வானதி தன்னோட வேலையை பார்க்க போனா. எப்போதும் வரதராஜுக்கு முன்னாடியே வந்துடுற உற்சவ் இன்னைக்கு இன்னும் வரல போலன்னு நினைச்சுக்கிட்டு அவளோட வேலைகள்ல ஈடுபட்டா. மதிய உணவு இடைவேளையின் போது வானதி தன்னோட சாப்பாடை முடிச்சிட்டு உட்கார்ந்திருந்த நேரம் உற்சவ் யாரோடையோ போன் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தான். இத்தனை நாள் இல்லாத விதமா அவளோட மனசு படபடக்க அவனோட புன்னகைக்காக அவ காத்துட்டு இருக்கும் போது அவளை பார்க்காமலே கடந்து போனா உற்சவ். வானதி அவளோட ஏமாற்றத்தை பெருசாக்காம, ஏதோ அவசர வேலை போல என்னை கவனிச்சிருக்க மாட்டான் அப்படிங்கிறா மனசுக்குள்ள சமாதானமா. அடுத்த அரை மணி நேரத்துல வந்தவன் அவ பக்கத்திலே நின்னு திரும்பி சூப்பர்வைசரோட பேசவும் வானதிக்கு அவன் தன்னை வேணும்னே தவிர்க்கிறான் அப்படிங்கிறது புரியுது. என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு புரியாம அவளோட மனசு குழம்புது. ஈவினிங் வேலை முடிச்சு அவ கிளம்புறதுக்குள்ள உற்சவ பல தடவை நேருக்கு நேர் பார்த்தோம். அவன் முகம் திருப்பாததுனால வானதி சோர்ந்து போனான். வேலையில கவனம் செதறவே கிளம்புறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது. வெறிச்சோடி கடந்த அலுவலகத்துக்குள்ள போனவ தன்னோட ஒர்க் ரிப்போர்ட்ட வழக்கமான மேஜை இழுப்பறையில வச்சுட்டு திரும்பும் போது 2 வலிய கரங்கள் அவளை இறுக்கமா அணைக்குது. கையில இருந்த ஹேண்ட்பேக்கும் பர்ஸும் செதறி விழ பயத்துல கத்த வாய திறந்தவள 2 உதடுகள் சிறை செய்யுது. உற்சவ் அப்படின்னா வானதி பலகீனமான குரல்ல, வேற யார் உன்னை தொட முடியும் அப்படின்னா உற்சவ் கர்வமான குரல்ல. வானதி கோபத்தோட அவளை பிடிச்சிட்டு இருந்த அவனோட கைகளை உதறனா. சரியான திருடன் நீ, காலையில பார்த்தும் பார்க்காத மாதிரி போறது, ஈவினிங் தேடி வந்து கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் முகம் திருப்பினதையே உன்னால தாங்க முடியல. ஒரு வாரம் சொல்லாம முகம் காட்டாம மறைஞ்சு போய் தவிக்க விட்டிய, எனக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. நீ ஏன் தவிக்கணும்? உறவுன்னு தெரிஞ்சதுனால வந்த உரிமையோ இல்ல அவன் மனசு புரிஞ்சதுனால வந்த நெருக்கமோ வானதிக்கு மரியாதை மறந்து போயிருந்தது. இன்னைக்கு நீ எதுக்காக தவிச்சியோ அதே காரணம்தான் சொல்றான் உற்சவ் அவளோட விரல்களை பிடிச்சபடி. நான் தவிச்சேனா? நல்ல கதை அப்படின்னா வானதி அவளோட விரல்களை உருவ முயற்சி பண்ணபடி. கதையா இல்ல உண்மையான்னு உன் மனசை கேட்டுப்பாரு, அது சொல்லும். இல்ல நானே கேட்கட்டுமா? அவன் குனியவும் வானதி பின்னாடி நகர்ந்தா. உற்சவ், இது ஆபீஸ், யாராவது வரலாம், நாம தனியா அங்க நின்னு பேசிட்டு இருக்கிறது கூட சரியில்லை. என்னோட வருங்கால மனைவியோட நான் தனிமையில பேசுறத யார் பார்த்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. உற்சவ், நீ இப்ப சொன்னது நிஜமா? எது வருங்கால மனைவின்னது? முட்டாள், திருமணம் செஞ்சுக்கிறேன்னா இல்லாமையா உங்ககிட்ட இத்தனை உரிமை எடுத்துக்குவேன்? தாத்தா வீட்டுல நீ தங்கியிருந்தப்பவே நீ இத புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். உற்சவ் லேசான கோபத்தோட சொல்லவும் வானதிக்கு துக்கமும் மகிழ்ச்சியும் ஒரே நேரத்துல ஏற்பட கண்ணு கலங்குது. இந்த சில நாட்கள்ல ஏற்பட்ட எதிர்பாராத திருப்பங்கள் அவளை எங்க கொண்டு போக போகுதுன்னு அவ திகைச்சு நிக்கும் போதே, வானதி அப்படின்னா உற்சவ் மென்மையான குரல்ல. அவளோட முகத்துல புரண்டு கண்ணை மறைச்ச முடிக்கற்றைகளை அவனோட விரல்கள் மிருதுவா ஒதுக்கி விட வானதி உரிமையோட அவனோட தோல்ல முகம் பதிக்கிறா. உச்சந்தலையில உரசின அவனோட இதழ்கள் வானதி ஐ லவ் யூ அப்படிங்குது திரும்ப திரும்ப. ஒரு இதமான மயக்கம் அவங்கள ஆட்கொள்ள தங்களை மறந்தவங்க எல்லாம் நின்னுட்டு இருந்தாங்க வானதியும் உற்சவும். அவங்களுக்கு பின்னாடி கேட்ட காலடி ஓசையும் குரல் சருமுற சத்தமும் கொஞ்ச நேரத்துல ரொம்ப பக்கத்துல கேட்கவும் 2 பேரும் சடார்னு விலகினாங்க. போர்ட்டிகோவுல பேரனுக்காக காத்துட்டு இருந்து அவன் அங்க வராததால உள்ள வந்த வரதராஜ் 2 பேரையும் தீர்க்கமா பார்த்தார். கதையோட தொடர்ச்சிய அடுத்த வீடியோல கேட்கலாம். இப்போதைக்கு பாய்.